எல்பிஜி கேஸ் தட்டுப்பாடு காரணமாக சென்னையில் எரிபொருள் நிரப்பும் நிலையத்தில் ஆட்டோ ஓட்டுநர்கள் சுமார் 2 மணி நேரம் நீண்ட வரிசையில் காத்திருந்து கேஸ் நிரப்பிச் செல்லும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. ஈரானுடனான அமெரிக்கா இஸ்ரேல் போரால் கடந்த மார்ச் மாதம் முதல் அத்தியாவசிய பொருளான பெட்ரோல், டீசல், சமையல் சிலிண்டர் மற்றும் ஆட்டோ எல்பிஜி தட்டுப்பாடு நாடு முழுவதும் நிலவி வருகிறது. ஒன்றிய பாஜக அரசின் ஒழுங்கற்ற திட்டமிடல் மற்றும் மெத்தன போக்கே இதற்கு காரணம் என பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். இதனிடையே சென்னையில் பல்வேறு தனியார் ஆட்டோ எரிபொருள் நிரப்பும் நிலையங்களில் கடந்த மாதம் முற்றிலுமாக கேஸ் விநியோகம் நிறுத்தப்பட்டது. இதனால் பொதுத்துறை நிறுவனங்களான பாரத் பெட்ரோலியம், HP போன்ற மட்டும் குறைந்த அளவு ஆட்டோ கேஸ் விநியோகிக்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில் சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் எல்பிஜி கேஸ் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதால் ஆட்டோ ஓட்டுநர்கள் சுமார் 2 மணி நேரம் நீண்ட வரிசையில் காத்திருந்து எரிபொருளை நிரப்பிச் செல்லும் பரிதாப நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். மேலும் கேஸ் நிரப்பும் நிலையங்கள் மூடப்பட்டிருப்பதால் தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக மனவேதனையுடன் கூறும் ஆட்டோ ஓட்டுநர்கள் இந்த பிரச்சினைக்கு ஒன்றிய அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். கேஸ் போறது ஒரு சைடு சாவர்த்தாக்குது, சவாரி பார்க்க ஒரு கஷ்டமாகுது. இப்படியே போனா எங்க நிலைமை என்னதான் பண்றதுன்னு ஒன்றும் புரியல. வேற தொழிலுக்கு போனா கூட நம்மளுக்கு வேற தொழிலும் தெரியாது. ஆட்டோ ஓட்டி தான் கஷ்டப்படுறோம் காலம் போல. இதுல வேற கேஸுக்கு வேற கஷ்டப்படுறதாக்குது. சவாரி கிட்டத்தட்ட 1.5 மணி நேரமா நிக்கிறேன். 6:50க்கு வந்தேன். மணி என்ன ஆகுது பாருங்க, டைம் ஆயினுக்குது. இன்னும் எத்தனை மணிக்கு முடியும்னு தெரியல. 2 மணி நேரமா நிக்கிறோம். இப்போ ஒரு 20-30 நாளா பிரச்சனையா தான் இருக்குது. எங்க போனாலும் கேஸ் கிடையாது. ஒரு இடத்துல ஒரு ரேட்டு 104 ரூபா, 108 ரூபா, இங்க 84 ரூபா. ஆனா கொஞ்சம் கேஸ் நல்லா எல்லாம் இங்க வந்து நிக்கிறாங்க. இதுக்கு பிரச்சனை இந்த ட்ரம் முடிவு எடுத்தாதான் எல்லா உலகத்துல எல்லா நாடுகளுமே பிரச்சனை சால்வ் ஆகும். அது வரைக்கும் பிரச்சனை தான். இது காலையில வந்தது. இது ஒரு 7:30 இருக்கும், 7:15 இருக்கும். அந்த ரவுண்ட் அப்படியே வரும். இது ஒவ்வொரு நாளும் இதே பிரச்சனையாக தான் இருக்குது. ஆட்டோவுக்கு இந்த கேஸை பற்றி யாருமே முடிவெடுக்க மாட்டுறாங்க. இது ஆட்டோக்காரங்களுக்கு மட்டும் இதுவாக மாதிரி இருக்கு. வருமானம் கம்மி, செலவு அதிகம், உழைப்பு அதிகம். இப்போ அங்கேருந்து தள்ளிக்கிட்டு வந்திருக்கேன். என்னுடைய மூச்சு வாங்குறது என்ன பற்றி பாருங்கள். அப்படி வந்திருக்கேன். அதுதான்